ஹலோ பிஆர்டி எல்லாருக்குமா காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 9. நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலே வந்து தங்கிட்டோம். இப்போ வந்து காலையிலே ஃப்ரெண்டு பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரணும். ஸோ அதனால் ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 2 ரூம்னு சொன்னோமே, எங்கன்னு சொல்ல மறந்துட்டோம் இல்லையா? கிருஷ்ணகிரிலேருந்து இப்போ எவ்வளோ நேரம்? காலையில் 4:20க்கு கிருஷ்ணகிரிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு திருப்பும் கிருஷ்ணகிரி வந்து திருப்பும் பெங்களூர் போகணும். ஓகேவா? கிருஷ்ணகிரியில் இருக்கோம். கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கே பாருங்கள் 12 வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு பால் கறக்கணும். போயிட்டு அல்டிமேட்டாக பால் கறக்கணும். அப்பா கையில் ஆகாது, அதனால தான் போகிறது. ஓகேவா? வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பால் கறந்துட்டு போகணும். படுத்துருச்சாருக்குள்ள கொஞ்சம் மாடு படுத்துச்சு. எழுப்பத்துக்குள்ள எழுப்பிட்டலாம் சாமி. இதில் பால் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8 மணி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் வீட்டிலே இருக்கிறோம். என்ன தைரியம்னா, நம்ம இப்போ கிருஷ்ணகிரிக்கு வண்டியில் தான் போக போகிறோம். இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட் வண்டியில் வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெங்களூர் போகணும். பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, இப்போ போகணும். பிஆர்டி இன்னைக்கு செம்ம லேட்டு. 8:30 ஆகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். இன்னைக்கு செம்ம லேட் ஆகிடுச்சு. 10 டைமு எப்போ கூடி வந்தது ஒசூர்லேருந்து. இன்றைக்கி ஊர்லேருந்து கிளம்புந்து 8 மணி ஆகிடுச்சு. 9:30 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர். இங்கே 10 ஆகுது பெங்களூர். இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாதனால ஓரளவுக்கு டக்குன்னு வந்துடுறோம். ஈவினிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்தாச்சு. டைமு எவ்வளோ தெரியுமா? 7:40 டைமு. ஒசூர் வந்துட்டு ஒசூர் பஸ் ஸ்டாண்டு. கிருஷ்ணகிரி வந்ததுன்னா ஏறிக்கலாம். எந்த பஸ்ஸில் ஏறணும் தெரியுமா? ஆர்டினரி வண்டியில் ஏறணும். அதுவே ஸ்பீடாக தான் போகும். 2வது டிக்கெட் வந்து கம்மி, 34 ரூபா. இதே எக்ஸ்பிரஸில் அது மாதிரி போனால் 43 ரூபா. ட்ராவல் பண்ணும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு ரூபாயும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் ஆர்டினரி வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். எனவே ரோடு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த எக்ஸ்பிரஸில் போனாலும் அப்படி தான் இருக்கும், டீலக்ஸில் போனாலும் அப்படி தான் இருக்கும். 2வது எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா சூளகிரி உள்ளே போய் தான் போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆர்டினரி வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆர்டினரி வண்டி ஒன்று இருக்குது. சீட் இருக்குதான்னு பார்த்து உக்காந்துக்கணும். முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வண்டி. காலையாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. காலையாக இருந்ததுன்னா போய் ஏறிக்க வேண்டியது தான். நான் காலையில் நின்றுட்டு தான் வந்தோம். லேட்டாக வந்தோம்.
காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஆர்டினரி வண்டி கிருஷ்ணகிரி. என்னப்பா நின்று இருக்காங்களா? ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே, செட்டில் ஆகிட்டோம். கிருஷ்ணகிரி போயிட்டு பண்ணுறோம். வேர்டி கிருஷ்ணகிரி வந்துட்டோம். என்ன கூத்து அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் வரும்போது கூட பயணிச்சு வர பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூக்க கழகத்தில் மனுஷன் பாவம் கிருஷ்ணகிரி வந்துச்சு இறங்குப்பா அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் தான் நான் இறங்குவேன் அப்படின்னாரா. யோ இதுதான் ஏன் பஸ் ஸ்டாண்டு இறங்கியா அப்படின்னாங்க டிரைவர் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் டிரைவர் என்ன ஒரு கூவிட்டாரு, பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு இறங்கு 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 கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு இறங்கு இறங்கு அப்படின்ட்டு. இப்போ அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டாரு. யாராவது இருந்தாங்கன்னா, ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு மற்றும் யாராவது அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அதுக்காண்டி அவர் ஒரு கூவினார். எல்லோரும் இறங்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு கூத்துனா கடைசியாக நான் தான் இறங்கினேன். கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரவுண்டானுக்கே ஒரு பஸ்ஸில் போனோம். அங்கே போனோம்னா தான் நமக்கு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு வில்லேஜுக்கு டைரெக்டாக பஸ் கிடையாது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரவுண்டானா போயிட்டு ரவுண்டானாலேருந்து நம்ம வில்லேஜுக்கு ஒரு பஸ்ஸு ஜெகதேவிக்கு. ஓகேவா, நம்ம இப்போ ரவுண்டானா போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். அம்மாவுக்கு வெத்தலை பார்க்க வாங்கிட்டோம். 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. வா கார்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே பஸ் வந்துச்சு. வா இருப்பா ஓடு கூட்டமாக இருக்கானுங்க. சாப்பாடு இல்லை வில்லேஜ் பஸ் ஏவி ஆச்சுப்பா. 35 வா கார்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே பஸ் வந்துச்சுப்பா. ஹோம் டவுன் வந்தாச்சு. பிஆர்டி ஹோம் டவுன் வந்தாச்சு. டைமு எவ்வளோ தெரியுமா? 9:47. நம்ம ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கூட சேர்ந்து வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு சிலர் வந்து இறங்குவாங்க ரெகுலராகவே. காலையில் 8 மணிக்கு போனோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:40 போய் சாப்பிட்டு இன்னொரு சேனலில் நம்ம லைவ் வேறு போடுவோம். பாலிடிக்ஸ் லைவ் இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா @KH அந்த சேனல் நேமு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போய் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். சாப்பிட்டு உடனே கண்டென்ட்டை ரெடி பண்ணிவிட்டு லைவை ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த சேனலில். ஓகேவா, லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுற? இங்கே பாருங்கள், வந்தவுடனே பேக்கை பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான் எதுவாவது இருக்குதான்ட்டு. வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் சாப்பிட மாட்டார் தலைவர். ஓய் என்ன பண்ணுற? ஓய் ஹெல்மெட்டுடா அது இல்லைன்னா 500 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்கடா. வீடா உள்ளே வச்சுடு. எட்டுமே பேக் கொடு. இந்த மொபைல் எட்டுமே சார்ஜ் போடு. அம்மா கிட்டே கொடுத்துரு. போதும்பா. ஊரில் இருக்கிறத போய் சாப்பிட்றான்னா எங்கள் பேகை செக் பண்ணிகிட்டு இருக்கான். திருப்ப அங்கே போய் ஏடுறா டேய். எல்லோரும் என் பேகை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆடி வாங்கிட்டு வந்திருக்குப்பான்ட்டு. அவங்க பாட்டிக்கு நான் பாக்கு மொத்தம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏய் என்ன பண்ணுற? எல்லோரும் வந்து இது மாதிரி செக் பண்ண நான் என்ன பண்ணுறது? பாரு பேகெல்லாம் செக் பண்ண ஐடியாலாம் இருக்குது. எங்கே தொலைச்சிருவங்க எட்டுன்னு போக உள்ள வைங்க.
வந்தவொடனே செக்கிங் ஆஃபீஸ் மாதிரி எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. A9ல் இரவு உணவு என்ன தெரியுதா? களி, ராகி களி சாப்பிட்றலாமா? ராகி களி என்னது? முள்ளங்கி குழம்பு. அப்புறம் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க, சாப்பிட முடியுமா நம்மளால? இதில் பாதி தான் சாப்பிடுவேன் நான். அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியுமே. ஓகேவா? ஏய் என்ன பண்ணுற? அங்கே பாருங்க என்ன பண்ணுறாங்க. என்ன பண்ணுறவ? ஏய் இங்கம்மா வாங்க வா. ஓஹோ பாரா, டப்பா மேல கால் வச்சு நீ ஏறுறதா? எவ்வளோ அறிவு பாரு உனக்கு. ஏறிட்டா பாரு. என்னடா தெரியுது உங்களுக்கு? வந்துட்டாடா. வா என்ன பேசுற பேசு. செல்லு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஓடி வந்துடுறது தான் முன்னாடி. என்ன தேஜோ? ஹாய். செல்லு எடுத்தா என்ன பண்ணுறாங்கனாலாம் தெரியாது. இப்படி பிடிச்சிட்டுதுன்னா இப்படி தள்ளி விட்ருவா செல்லவே. இப்போவே அவ்வளோ செல்லு பைத்தியம் பிடிச்சிருக்குது தேஜுக்கு. ஓகே, டே 9 இத்தோட முடிவடைகிறது. டே 10ல் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இரவு வணக்கம்.